நாகும் 2வது அதிகாரம் 2வது வசனம் சேர்ந்து வாசிங்க. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடியை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோப்பின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவார். நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு மகிமையை செலுத்து. Praise God, hallelujah. இந்த நவம்பர் மாதத்தில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொன்ன தீர்க்கதரிசனமான வார்த்தை, மகிமையை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள், இந்த மாதம் சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் என்னிடமாய் திரும்பி வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இந்த நவம்பர் மாதத்தில் சில நன்மைகளை கர்த்தர் மறுபடியும் திரும்பி வர செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை கடந்த 10 மாதங்களில் சில நன்மைகளை இழந்திருக்கலாம், சில ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், சில மேன்மைகளை இழந்திருக்கலாம், சில உயர்வுகளை, சில ஆப்பர்ச்சுனிட்டிகளை நீங்க மிஸ் பண்ணி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த 10 மாதங்கள் இழந்து போன அத்தனை நன்மைகளை இந்த 11வது மாதத்துல நான் இஸ்ரவேலின் மகிமை திரும்பி வருகிறது போல சில நன்மைகளை திரும்பி வர செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. சில நன்மைகள் திரும்பி வர போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த 10 மாதத்துல எதை தொலைச்சிருக்கிறீங்க, எதை மிஸ் பண்ணி இருக்கிறீங்க, எதை இழந்திருக்கிறீங்க. ஒருவேளை உங்க சரீர சுகத்தை இழந்துட்டீங்களா? பாஸ்டர், இதுக்கு முன்னாடி நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆனா இப்ப வர வர சில மாதமா என் சரீரத்தில் ஸ்ட்ரென்த் இல்லை, என் சரீரம் சோர்ந்து போகுது, என் சரீரத்தில் நிறைய வியாதி இருக்கு. ஒருவேளை உங்க சரீர சுகத்தை இழந்துட்டீங்களா? ஒருவேளை உங்க குடும்பத்துல பாஸ்டர் இதுக்கு முன்னாடி நல்ல ஒற்றுமை இருந்துச்சு, நல்ல சமாதானம் இருந்துச்சு, நல்ல சந்தோஷம் இருந்துச்சு, ஆனா காலங்கள் செல்ல செல்ல ஏன்னே தெரியல எங்க குடும்பங்களுக்குள்ள சண்டை வருது, எங்க குடும்பத்துக்குள்ள பிரிவினை வருது, அழுக வருது, போராட்டம் வருது, என்னால சாப்பிட முடியல, என்னால தூங்க முடியல, என் குடும்பத்தினுடைய நிம்மதி பறிபோய் விட்டது, என் குடும்பத்தினுடைய நிம்மதியை நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நிறைய பொருளாதாரம் இருந்துச்சு, நிறைய பணம் இருந்துச்சு, ஆனா காலங்கள் செல்ல செல்ல நிறைய பண வாசல் அடைக்கப்பட்டுருச்சு, நிறைய பிசினஸ் சுருங்கி போயிருச்சு, கைக்கு காசு இல்லை, சோத்திரம் வட்டி கட்டுகிற நிலைமை, வட்டிக்கு வாங்குற நிலைமை, என் கையின் பிரயாசம் நாளுக்கு நாள் அது ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. ஒருவேளை என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்ப நாட்களில் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தருக்காய் நிற்பேன், ஆண்டவருடைய சமூகத்தில் இரவும் பகலும் முழங்கால நின்று ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா என்னால ஜெபிக்க முடியல, என்னால ஆராதிக்க முடியல. ஒருவேளை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க பின்தங்கின, ஒருவேளை இழந்து போன நிலைமையில இருந்தீங்கன்னா, இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ எந்த மகிமையை இழந்து போனாலும் அந்த மகிமை இந்த மாதத்தில் மறுபடியும் திரும்பி வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், திரும்பி வர போகிறது. பக்கத்துல பார்த்து கண்ணை பார்த்து சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? இழந்ததெல்லாம் திரும்பி வரப்போகுது. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, மிஸ் பண்ணதெல்லாம் திரும்பி வரப்போகுது. நம்புறீங்களா? கர்த்தர் திரும்பி வர செய்ய போகிறார். கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, கொஞ்சம் நல்லா என்னோட கொஞ்சம் பேசுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். சில நன்மைகளை கர்த்தர் திரும்பி வர செய்ய போகிறார். ஆரம்ப நாட்கள்ல கோடாரி கையில தான் இருந்துச்சு, ஆனா அந்த கோடாரிய இவன் வெட்டி ஒரு மரத்தை வீழ்த்தும் பொழுது அந்த கோடாரியானது தண்ணீரின் ஆழத்தில் போய்விட்டது, தண்ணீரின் அடியில் போய்விட்டது. இவன் ஊழியக்காரனை பார்த்து ஐயோ என் ஆண்டவனே என்று கூப்பிடுகிறான். கையில் இருந்த கோடாரி இழந்து போய்விட்டான். ஆனால் பைபிளை வாசிக்கிறோம், இழந்து போன கோடாரி தண்ணீரில் இருந்து சகல ஆழத்தில் இருந்து மேல திரும்பி மறுபடியும் அவன் கைக்கு வந்தது போல கடந்த 10 மாதம் நீயும் உன் குடும்பமும் இழந்து போன அத்தனை நன்மைகளை இந்த வாரத்துல கர்த்தர் திரும்பி வர செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், திரும்பி வர போகிறது. நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் திரும்பி வர போகிறது. எல்லாரும் சொல்லுங்க, திரும்பி வர போகிறது. சொல்லுங்க, நான் தொலைச்ச எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்துல சொல்லுங்க, இந்த மாதத்துல இஸ்ரவேலின் மகிமை திரும்புகிறது போல
அத்துணையும் திரும்பி வர செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. அவைகள் திரும்பி வர போகிறது. அவைகள் திரும்பி வர போகிறது. ஒரு 2 வார்த்தை ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடியை கெடுத்து போட்டானா. அவர்களை வெறுமையாக்கி அவர்களை கெடுத்து போட்டானா. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அவன் வெறுமையாக்கினாலும் அவன் கெடுத்து போட்டாலும் அவன் கெடுத்து போட்ட அவன் வெறுமையாக்கின அத்துணை காரியத்தையும் இந்த மாதத்தில் நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்க லைஃப்ல வெறுமையாக்கிட்டான், உங்க வாழ்க்கையில எது வெறுமையாயிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் 430 வருஷம் எகிப்து தேசத்துல வெறுமையாக்கப்பட்டார். எல்லா ஆசீர்வாதம் இருந்துச்சு, எல்லா நன்மை இருந்துச்சு. ஆனா அங்க ஆளுகை செய்த பார்வோன் எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டு அவர்களை வெறுமையாக்கி விட்டான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 430 வருஷம், ஒரு நாள் 2 நாள்ல 430 வருஷம் அத்தனையும் பிடுங்கி கொண்டு அவர்களை வெறுமையாக்கி விட்டான். ஒரு திராட்சை தோட்டத்தை கெடுத்து போடுகிறது போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பத்தை கெடுத்து போட்டு விட்டார். கிருபையினால் ஒரு வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு வெறுமையாக்கின பைபிளை வாசிக்கிறோம். தோத்துறோம். நீ இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது வெறும் கையோடு போகாம, எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? அந்த வார்த்தை தெளிவா இருக்குது. பஸ்காவை முடிச்சு நீ இந்த பட்டணத்தை விட்டு கடந்து போகும் பொழுது 430 வருஷமா உன் திராட்சை தோட்டத்தை அவன் கெடுத்தான்ல, உன்னை வெறுமையாக்கினான்ல. ஆனா இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நீ வெறுமையாய் அல்ல, பெரிய கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. 430 வருஷம் கானான் தேசத்தில் வச்சாரு. இவங்க மறுபடியும் வழி விலகி போனாங்க. மறுபடியும் தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியத்தை செஞ்சாங்க. சொல்றோம். நியாயாதிபதிகள் நாட்கள்ல மறுபடியும் ஒரு 400 வருஷம், மறுபடியும் ஒரு 400 வருஷம் மற்றவர்கள் கையில் ஆண்டவர் விற்று போட்டு விட்டார். 400 வருஷம் இவர்கள் வெறுமையானார்கள். இவர்கள் திராட்சை கொடிகளை சத்துரு கெடுத்து போட்டு விட்டார். ஒன்று இல்லாம இருந்துச்சு. கிருபையினால சாமுவேலை போல, சவுலை போல, தாவீதை போல, யோசபாத்தை போல சில நல்ல ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பினார். மறுபடியும் வெறுமையானவர்கள் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? காலங்கள் செல்லுச்சு. காலங்கள் சென்ற உடனே மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளுக்கு பின் திரும்பினார்கள். தாங்கள் செய்து வந்த பழைய பாரம்பரியத்தை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். மறுபடியும் 70 வருஷம், நல்லா கவனிங்க, மறுபடியும் 70 வருஷம் நேபுகாத் நேச்சார் பாபிலோன் கையில ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அந்த 70 வருஷத்துல வந்தவங்க தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. மறுபடியும் 70 வருஷமும் சபையெல்லாம் தீக்கிரையாக்கி, ஆலயத்தெல்லாம் எரிச்சிட்டு, எல்லா ஜாதிகளையும் சிறையாக்கி, ஒரு திராட்சை தோட்டத்தை கெடுக்கிறது போல நேபுகாத் நேச்சார் எல்லாரையும் கெடுத்து போட்டு விட்டு வெறுமையாக்கி வச்சிருந்தா. கிருபையினால கர்த்தர் ஒரு சிலருடைய பரிசுத்தத்தை பார்த்து மறுபடியும் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். ஆமென். வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், மல்கியாவுக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களுக்கும் மறுபடியும் ஒரு 400 வருடம், 400 வருடம் ஒரு இருண்ட காலத்தை போல இருந்தது. அந்த இருண்ட காலத்தில் தேவ சத்தம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை. மறுபடியும் அதே சாத்தானவன் அநேகருடைய வாழ்க்கையை வெறுமையாக்கி அநேகருடைய குடும்பத்தை கெடுத்து போட ஆரம்பித்தான். ஆனால் இயேசு என்றைக்கு சிலுவையிலே சிந்தி சிலுவையிலே தொங்கினாரோ, பைபிளை வாசிக்கிறோம், அங்கே தொங்கப்பட்ட தேவாலயத்தில் தொங்கப்பட்ட திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆய் பிரிந்ததோ, அன்றைக்கே என் சிறையிருப்ப, என் வெறுமையை இயேசுவின் ரத்தம் மாற்றி என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றி போட்டு விட்டார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஜஸ்ட் இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. அவன் எந்த இடத்தை வெறுமையாக்கினாலும், அவன் எந்த இடத்தை கெடுத்து போட்டாலும், அவன் கெடுத்து போட்டதற்கு பதிலாக சில நன்மைகள் இந்த நவம்பர் மாதம் திரும்பி வரப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்குதுங்க? வெறுமையா இருக்கிறேன், நேற்று வெறுமையா இருந்தேன், போன மாசம் வெறுமையா இருந்தேன். இல்ல, எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நான் வெறுமையா இருக்க கூடாது.
இரண்டாவது வார்த்தை, அவர்களுடைய திராட்சை கொடியை கெடுத்து போட்டாலும். இந்த இடத்துல திராட்சை கொடி என்பது நான்கு பகுதியை குறிக்குது. ஒன்று, என் வீடு ஒரு திராட்சை கொடி. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? என் வீடு நல்ல திராட்சை கொடி. ஆனா சத்துருவானவன் என் வீட்டை கெடுப்பதற்கு இன்னைக்கும் வகை தேடி சுற்றி திரிகிறான், பொல்லாப்போடு சுற்றி திரிகிறான். ரெண்டு, இந்த சரீரம் என்னது? ஒரு திராட்சை கொடி. ஆனா சரீரத்தில் வியாதி, சரீரத்தில் போராட்டம். இந்த திராட்சை கொடியை கெடுத்து போடுகிறது போல சரீரமாய் இருக்கிற இந்த திராட்சை கொடியையும் அநேக நேரத்தில் சத்துரு கெடுத்து போட்டு விடுகிறான். மூன்று, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் திராட்சை கொடி. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல. என் பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற திராட்சை கொடி. ஆனால் அநேக நேரத்தில் இந்த கொடியை வளர விடாதபடி சத்துருவானவன் இந்த கொடியை கெடுத்து போட்டு விடுகிறான். என் பிள்ளைங்க வாழ்க்கையை பிசாசானவன் கெடுத்து போட்டு விடுகிறான். நான்கு, என் ஸ்பிரிச்சுவல் லைஃப், என் ஆவிக்குரிய வாழ்க்கை திராட்சை கொடி. ஒரு கொடியை போல வளரணும் அப்படின்னா கர்த்தருடைய திட்டம். யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்புனுடைய கொடி சுவரின் மேல் படருமா? காம்பவுண்டின் மேல் அல்ல. எதின் மேல? சுவர். அது நல்ல செங்குத்தா இருக்கிற சுவர்ல கூட யோசேப்பின் கொடி என்ன செய்யுமா? படருமா? ஆனா இன்றைக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கொடியை போல படர முடியல. என் குடும்ப வாழ்க்கை ஒரு கொடியை போல படர முடியல. என் பிள்ளைங்க ஒரு கொடியை போல படர முடியல. என் சரீரம் ஒரு கொடியை போல படர முடியல. காரணம், ஏதோ சில வல்லமைகள் என்னை வெறுமையாக்கி, என் பிள்ளைகளை வெறுமையாக்கி, என் குடும்பத்தை வெறுமையாக்கி, என் ஸ்பிரிச்சுவல் லைஃபை வெறுமையாக்கி என் வாழ்க்கையை கெடுத்து போட்டு விடுகிறது. ஏதோ சில வல்லமைகள், ஏதோ சில போராட்டங்கள் இன்றைக்கும் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை வெறுமையாக்கி என் திராட்சை தோட்டத்தை கெடுத்து போட்டு விடுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவன் எத்தனை முறை வெறுமையாக்கினாலும், அவர் எத்தனை முறை கெடுத்து போட்டாலும், இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வரப்பண்ணினது போல இந்த நவம்பர் மாதம் கடந்த 10 மாதம் கெடுத்து போட்ட அத்துணை காரியத்தில் இருந்து கர்த்தர் என் மகிமையை ஆண்டவர் திரும்பி வர செய்ய போகிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, உங்க மகிமை திரும்பி வரப்போகுது. கெட் ரெடி. ஆயத்தமாகுங்க. உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகுங்க. நீங்க தான் ஆயத்தமாகணும். அப்பா கொடுப்பதற்கு ரெடியா இருக்க. அந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க. யாக்கோபின் மகிமை திரும்பி வரப்பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமை திரும்பி வரப்பண்ணுவார். யாக்கோப்பு வனாந்தரத்தை கல் வச்சு படுத்திருக்கும் பொழுது கோலும் கையுமா இருந்தானா? எப்படி இருந்தானா? கோலும் கையுமா இருந்தானா? அத்தனையும் சத்துரு பிடுங்கிட்டா. அவன் வெறுமையாய் மாறிவிட்டான். அவனுடைய கொடியை பிசாசானவன் கெடுத்து போட்டு விட்டான். வெறுமையான இடத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்க தரிசனம் அவனோடு பேசுகிறார். யாக்கோப்பே, நீ இன்னைக்கு வெறும் கோலா இருக்கலாம், இன்றைக்கு உன் லைஃபை நீ கெடுத்து போட்டு இருக்கலாம். இதோ நாள் வரப்போகிறது, எந்த இடத்துல நீ வெறுமையாய் நின்றாயோ அதே இடத்துல 2 பெரிய பரிவாரங்களுடைய மகிமையை நான் திரும்பி. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துல அவன் வெறுமையா தலைக்கு கல் வச்சு படுத்திருந்தானோ சில வருடத்திற்குள்ளாய் அதே இடத்துல 2 பெரிய பரிவாரங்களுடைய தகப்பனை போல கர்த்தர் அவன் மகிமையை திரும்பி வர பண்ணினார். நான் சொல்றேன், அதே போல உங்க மகிமை திரும்பி வரப்போகிறது. உங்க ஆசீர்வாதம் திரும்பி வரப்போகிறது. உங்களுக்கு தெரியும், உங்க லைஃப்ல எதை கெடுத்துட்டான், யாரை கெடுத்துட்டான்? உங்க சரீரத்தையா, உங்க குடும்பத்தையா, உங்க பொருளாதாரத்தையா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையா, உங்க பிள்ளைகளையா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எதை கெடுத்தாலும் அவன் கெடுத்த காரியத்தை என் ரத்தத்தினால நான் சீர்படுத்தி உன் மகிமையை, உன் பிள்ளைய, உன் குடும்பத்தை கையை தட்டி ஆமென் சொல்லி ஆண்டவர் திரும்பி வர பண்ண போவார்.
சொல்றேன், திரும்பி வரப்போகிறது. இளையகுமாரன் போனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அவனால என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தகப்பன் உங்களுக்காய் காத்திருக்கிறார். பைபிள் வாசிக்கிறோம், அவன் வந்த உடனே அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுத்தானா. ஓடி போனவங்களுக்கு என்ன வஸ்திரம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஓடி போனவங்களுக்கு நம்ம வைக்கிற பேர, ஏன் ஓடுகாலி, என் வீட்டு வாசப்படியில கால் வச்ச நீ யாரோ நான் யாரோ, அன்னைக்கே உன்னை என்ன செஞ்சிட்டேன். எல்லாம் நம்ம லாங்குவேஜ் தான், சொல்றதுல என்ன கூச்சம், நம்மளும் சொல்லத்தானே செய்யணும். உன்னை தலை நீ என் வயிற்றிலே என்ன செய்யல, நீ யாரோ நான் யாரோ. வேற கொஞ்ச நாள் கழிச்சு ஆனா இவன் திரும்பி வந்தான். பைபிளை வாசிக்கிறோம், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, அவனை கட்டி பிடிச்சு, அவனுக்கு முத்தம் கொடுத்து, அவனுக்கு பொண்ணை கொடுத்து. நான் சொல்றேன், எதை இழந்தாலும் இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். ஒருவேளை அவன் என்ன வெறுமையாக்கலாம், அவன் என் லைஃபை கெடுத்து போடலாம், ஒருவேளை நானே என் லைஃபை வெறுமையாக்கலாம், ஒருவேளை நானே என் லைஃபை கெடுத்து போடலாம். ஆனா இந்த முதல் வாரத்துல ஒரு தீர்மானம் எடுத்து தகப்பனிடத்தில் வரும் பொழுது எனக்காய் என் மகிமையை கர்த்தர் திரும்பி வர செய்ய போகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், நீங்க இழந்ததெல்லாம் திரும்ப வரப்போகுது. அப்பா திரும்பி வர செய்ய போகிறார். ஆனா நீங்க தீர்மானம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க ரெடியா இருக்கணும். சும்மா மகிமை திரும்பி வராது. உன்னத பாட்டுல ஒரு அழகான வார்த்தை இருக்குது. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் முன்னாடி பார்த்து வாசிங்களேன். முன்னாடி பார்த்து எல்லாம் சேர்ந்து, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள். கெடுக்கிறது யாரு? ஏதோ சில நரி. இந்த நரிதான் வந்து நல்லா இருக்கிற என் லைஃபை என்ன செய்யுது, கெடுத்து போடுது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நரிய பிடி. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லும்ல, நீ ஒரு அடி அடிக்க முடியும், என் கை என்ன, என் கையை என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும். உலகத்தில் சொல்லும்ல, நீ என்ன அடிக்கும் பொழுது என் கையை என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும். நீ பேசும் பொழுது நான் என்ன ஊமையா? அந்த கான்செப்ட் தான். என் வாழ்க்கைய சொத்தரும் நான் கனி கொடுக்க விடாதபடி, நான் அதிக பலனை கொடுக்க விடாதபடி நிறைய நரிகள் உள்ள வந்து என்ன செய்யுது, என் திராட்சை தோட்டத்தை கெடுத்து போடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த நரியை பிடி, உன் மகிமை திரும்பி வரும்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி தான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை பேர் நரி பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? என்ன பாஸ்டர் இதெல்லாம் நடக்கிற காரியமா? நரி எங்க பாஸ்டர் போய் பிடிக்கிறது? ஹலோ, நரியை பிடிக்க முடியுமா? பட்டர்ஃப்ளைனே நம்மளால பிடிக்க முடியாது. வண்ணத்து பூச்சியை பிடிக்க முடியாது. இந்த தட்டாம்பூச்சி அதை போய் இப்படி இப்படி பிடிக்கிற டைம்ல அதை என்ன செய்யும்? பிறகு நரி எப்படி போய் பிடிக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், குழி நரியும் சிறு நரியும் பிடி. அதுதான் உன் லைஃபை பாழாக்குது. அதுதான் உன் திராட்சை தோட்டத்தை கெடுத்து போடுகிறது. இந்த இடத்துல நரி அப்படிங்கிறது எழுத்தின் பிரகாரம் சொல்லுகிற நரி அல்ல. வாட்ஸ்அப் ஒரு குள்ள நரி, இன்ஸ்டாகிராம் ஒரு, யூஸ் பண்றவங்களாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிறீங்க? கையே வரமாடி வச்சிருக்கியா? கையை தூக்கவே மாட்டேன். 1 2 3 ஓகே, கீழே போடுங்க. வாட்ஸ்அப் எல்லாம் யாரெல்லாம் வச்சிருக்குது? ஓ சூப்பர் சூப்பர். பா இத்தனை பேர் இருக்கீங்க. ஆனால் குரூப்ல ஒரு ஆள் கூட ஆமீன் போடுறது இல்லை. கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்துருக்குது. யாராக்கெல்லாம் ஃபேஸ்புக் இருக்குது? கையே வரமாட்டேங்குது. இருக்குது இருக்குது. ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அநேக நேரத்தில் இதுதான் ஒரு குள்ள நெறியா என்ன செய்யுது, உள்ள வருது. என் வீட்டில் இருக்கிற டிவிக்கு இன்னொரு பெயர், நீங்க சொன்னா தானே பிரசவம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்.
உங்க வீட்டில் இருக்கிற 21, 39, 41, எங்க வீட்டில் 65 தோத்துரும். இந்த டிவிக்கு பைபிள் சொல்ற இன்னொரு பேரு நீங்க கேப் விடாம ஒரு நாள் கூட தவறாம பார்க்கிற சீரியலுக்கு இன்னொரு பேர் என்னது? சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. உங்களை பார்த்தா சீரியலே பார்க்காத ஆள் மாதிரி இருக்குது. பார்க்க மாட்டீங்களா? ஐயோ, பார்க்காதவர்கள் பாச நான் சீரியல்லாம் பார்க்க மாட்டேன் பாச, அது ரொம்ப போர் பாச. இப்போ இன்டர்நெட்ல நிறைய அது என்னது பாருங்க, அவ சீரியல் பார்க்க மாட்டாளாம், ஆனால் வெப் சீரிஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா பிள்ளை. பாருங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க. தெரிஞ்சவங்க வெப் சீரிஸ், தெரியாதவங்க அந்த விஜய் டிவி, அந்த சன் டிவி. ஹலோ, இதுக்கு உலகம் கொடுக்கிற பேரு சீரியல். பைபிள் சொல்ற பேரு என் திராட்சை தோட்டத்தை கெடுக்க வருகிற. சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, குள்ள நரி. நான் என்ன என்னைக்குமா தண்ணி அடிக்கிறேன்? என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி அடிக்கிறவங்க போய் கேட்டா, பாசர் ரெகுலராலாம் நான் என்ன செய்யறது இல்லை. ஹலோ, இருக்கீங்களா? ரெகுலராலாம் குடிக்கல, என்னைக்காவது ஒரு நாள், ஒரு காது ஊத்து, ஒரு கல்யாணம், ஒரு கருமாந்திரம், என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிட்டு சாணி பவுடர் அடிச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்னைக்காவது ஒரு நாள் சாணி பவுடர் குடிக்கலாமா? என்னைக்காவது ஒரு நாள் தானே பாஸ்டர். தென்னை மரத்துக்கு போடுறத கொஞ்சம் 2 மரத்தை போல நானும் செழிக்கணும் பாஸ்டர். செழிப்பே இல்லாம இருக்குது. மரத்தை போடுற மரத்துக்கு, தென்னை மரத்துக்கு போடுறத எங்க என்னைக்காவது ஒரு நாள் செய்யலாமா? இதுக்கு மட்டும் வண்டி இப்படி ஆட்டுது கேட்டா, என்னைக்காவது வாய் நமனமன் இருக்குது பாஸ்டர், அதனால தான் வெத்தலை போட்டேன். வாய் நமனமன் இருக்குது, அதனால தான் புயல வச்சேன். வாய் நமனமன் இருக்குது, அதனால தான் கெட்ட வார்த்தை பேசினேன். நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கைய, என் திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற நரி. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம நினைக்கிறோம் நரிங்கிறது ஏதோ வேற மாதிரி வரும். இல்ல, இதுதான் குளிநரி. என் லைஃப எது கெடுக்குதோ, என் வாழ்க்கைய எது கெடுக்குதோ, அதுதான் குள்ள நரி. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஜஸ்ட் நீ செக் பண்ணுங்க. உங்க மகிமை திரும்பி வரப்போகுது. நீங்க இழந்ததெல்லாம், அவன் வெறுமையாக்கினதெல்லாம், அவன் கெடுத்து போட்டதெல்லாம் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கடந்த 10 மாதம், கடந்த சில வருடத்துல எதை நீங்க இழந்து போனீங்க, எது வெறுமையாச்சுன்னு தெரியாது. ஆனா தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வெறுமையாக்கினதை, அவன் கெடுத்து போட்டதை இந்த நவம்பர் மாதத்துல திரும்பி மகிமையை நான் வர செய்ய போறேன். பட் அதுக்கு முன்னாடி நிறைய பிடி, நீ நிறைய பிடி. அவன் உள்ள வந்து அவன் எல்லாத்தையும் புடுங்கிட்டு இருப்பான், நீ பார்த்துட்டு இருப்பியா? நீ நிறைய பிடி, உள்ள வர விடாத. உள்ள வர்ற குழி நிறைய பிடி. திங்க் பண்ணுங்க, உங்க லைஃபை எந்த நரி கெடுத்துக்கிட்டு, அது எதுவா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி. பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, பணமோ, பசியோ, பட்டினியோ, வேலையோ, சம்பாத்தியமோ, உறவு எதுவா இருந்தாலும் சரி, இயேசுவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் குள்ள நரிகளையும் பிடியுங்கள். பிடிக்கிற வேலை உங்க வேலை, பிடிக்கிற வேலை உங்க வேலை. அது எப்படி பாஸ்டர்? நானும் மனுஷன் தான். நானும் யார் தான்? நானும் மனுஷன் தானே. நான் என்ன கடவுளா? நான் மட்டுமா? டைலாக் பாருங்க, நான் மட்டுமா பண்றேன்? ஊரே நான் பண்ணது மட்டுமா? இந்த டைலாக் எல்லாம் வேலைக்கு ஆகாது. என் திராட்சை தோட்டத்தை இன்றைக்கும் பல குளிநரிகளும் பல சிறுகணைகளும் கிழித்து கொண்டிருக்கிறது. நான் 4 காரியம் சொல்லியிருக்கேன். திராட்சை தோட்டம் என்பது 1, என் வீடு. 2, உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை என் சரீரம். 3, என் பிள்ளைங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைங்க. 4, என் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க, எதுல வெறுமையாக்கி இருக்கிறீங்க, எது சாத்தானால் கெடுக்கப்பட்டு இருக்கிறது. அவன் வெறுமையாக்கினாலும், அவன் கெடுத்து போட்டாலும் மகிமை திரும்பி வருகிறது போல கர்த்தர் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனா
திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற நரிய பிடிப்பதற்கு நான் ரெடியா? முதல் வாரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உன் லைஃபை கெடுக்கிற நரிய பிடிக்கிறதுக்கு நீ ரெடியா? அது எப்படி பாஸ்டர், அதெல்லாம் முடியுமா? நரிய பிடிக்கிறது ஈஸியா கஷ்டமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கஷ்டம். நரி அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய முடியாது. ஆனா ஒருத்தன் 300 நரி பிடிச்சானா. எத்தனை நரி பிடிச்சானா? 300. எப்படிங்க? நரிய பிடிச்சது மாத்திரமல்ல, 2 நரியா சேர்த்து வாழை பிடிச்சானா. நம்ம சோறு போட்ட நாயா இருந்தாலும் சரி, தெரியாம வால்ல போய் மிதிச்சோம் அப்படின்னா அது புத்தியை காமிக்கும். எந்த மிருகங்களுக்கும், குரங்கா இருந்தாலும் சரி, யானையா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, வாழை பிடிச்சாலே டென்ஷன் என்ன செய்யும், தலைக்கு ஏறிடும். இந்த மனுஷன் 300 நரியை பிடிச்சு 2 நரியை ஜாயின் பண்ணி 2 வாழை கட்டி அதுல தீப்பந்தத்தை கட்டி, இது அவன் பலத்துல நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. பரிசுத்த ஆவியானவர் பைபிள்ல சொல்லி இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் பலமாய் சிம்சோன் மேல் இறங்கினார். அவன் அசாத்தியமான, நான் சொல்கிறேன், என் பலத்தினால சில நரிகளை பிடிக்க முடியாது. என் லைஃபை கெடுக்கிற, என் வாழ்க்கையை கெடுக்கிற, என் குடும்பத்தை கெடுக்கிற, என் சரீரத்தை கெடுக்கிற, என் ஸ்பிரிச்சுவல் லைஃபை கெடுக்கிற சில குள்ள நரிகளை என் பலத்தினால செய்ய முடியாது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கையை தட்டி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கடைசி வார்த்தை என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு. நம்முடைய திராட்சை தோட்டங்கள், மறுபடியும் வாசிங்க, இந்த பூவும் இந்த பிஞ்சும் சேதமடையாம இருந்தா தான் கொத்து கொத்தா காய்க்கும். ஆமே, வர மாட்டேங்குது. திராட்சை மாங்காய் அப்படிங்கிறது ஒன்று, சப்போட்டா, சீத்தாப்பழம், இதெல்லாமே என்னது, ஒன்று ஒன்றா காய்க்கும். ஆனால் திராட்சை கொடி ஒன்று ஒன்றா இல்லை, கொத்து கொத்தா காய்க்கும். ராமேன் வர மாட்டேங்குது. கொத்து கொத்தா காய்க்கும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் பிள்ளைகள் திராட்சை கொடியை போல இருக்கிறார்கள். என் பிள்ளைங்க சிங்கிள் டிஜிட்ல இல்ல, கொத்து கொத்தாய் காய்ப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த சரீரம் ஆண்டவருக்காய் கனி கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டது. என் குடும்பம் கர்த்தருக்காய் கனி கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டது. ஒரு டைம் இந்த பூவும் பிஞ்சும் கீழே விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்ப ஒரு மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, சீசன் டைம்ல நிறைய பூ இருக்குது, நிறைய பிஞ்சு இருக்குது. திடீர்னு ஒரு காத்து அடிக்குது, உடனே பூவும் பிஞ்சும் என்ன செஞ்சிருது? அடுத்து என்ன ஆகும்? எடுத்து ஒட்டிடலாமா? ஃபெவிக்விக் போட்டு எடுத்து அது கீழே விழுந்தோடனே காத்து வச்சு அப்படியே ஒட்டிடலாமா? முடியாது. அதுக்கடுத்து அது பூ விடணும், பிஞ்சு வைக்கணும்னா இன்னொரு சீசன் என்ன செய்யணும்? அதுக்கான இன்னொரு சீசன் என்ன செய்யணும்? நிறைய நேரங்கள்ல கனி கொடுக்க வேண்டிய என் பிள்ளைங்க பூவும் பிஞ்சுமா இருக்கிறார்கள். குள்ளரையை போல சத்துரு அநேக நேரத்தில் உள்ள வந்து கனி கொடுக்கிற டைம்ல ஏதோ சில காரியத்தை கொடுத்து அவன் கெடுத்து போட்டு விடுகிறான். அதுக்கடுத்து சீசன் எப்போ வரும்? ஏன் ஆசீர்வாதம் தூரமா போகுது? ஏன் ஆசீர்வாதம் தள்ளி தள்ளி போகுது? நேற்று நைட்ல குரூப்ல 2 PDF போட்டேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த 14 கட்டளைகள். இந்த 14 கட்டளைகளை ஆபிரகாம் செய்தான். அவன் செய்தபடியினால் அவனுக்கு 40 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா தயவு செய்து வீட்டில் போய் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சு பாருங்க. 14 கட்டளைகளை அவன் செய்தான், 40 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். ஏன் பூ கீழே விழுகுது? ஏன் பிஞ்சு கீழே விழுகுது? சபை சரியாய் கவனித்துக் கொள்ளணும். ஏதோ சில குள்ளநரி, ஏதோ சில குளிநரி
படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, நீங்களாம் இதை போல பூவை போல பிஞ்ச போல இருக்கிறீங்க. கவனிங்க கவனிங்க, பூவை போல பிஞ்ச போல உங்க லைஃப் இருக்குது. திருமணமாகாதவர்கள் சரியா இந்த சத்தியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நீ கொத்து கொத்தா காய்க்கணும், நீ கொலையா கர்த்தருக்கா இந்த தேசத்துல காய்ச்சி தொங்கணும். ஆனா பூவிலே உன்னை பூவை நாசமாக்க முடியாது, பிஞ்ச நாசமாக்க முடியாது. 12 வயசு 13 வயசு 14 வயசு 15 வயசு 16 17 வயசு வரும் பொழுது சரீரத்தில் ஏற்படுகிற ஹார்மோன் பிரச்சனையில சம் உலக பிரகாரமான திங்கிங் வரும். அதுக்கு பேர் தான் காதல், கத்திரிக்காய், லவ். இது இயல்பு. சரீரத்துல சில ஹார்மோன் சேஞ்ச் ஆகிற டைம்ல சின்ன சின்ன காரியம் வரும். ஆனா அதை சரியா இடம் கண்டு யார் அந்த குள்ள நரியை பிடித்து வெளியே கொண்டு போகிறார்களோ அவர்களின் மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். அவர்கள் தேசத்திலே திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். நான் தைரியமா சொல்லுவேன், எங்க அம்மா அப்பா என்ன வளர்த்தது போல நான் என் பிள்ளைகளை வளர்க்கல. என்னானாலும் பரவாயில்ல, காலையில் குடும்ப ஜெபத்துக்கு கட்டாயம் எழுந்திருக்கணும். எழும்பலை அப்படின்னா போர்வைக்குள்ள ஊடி ஒரு கை வந்து தொடையில அன்னைக்கு ஃபுல்லாக வலிக்கிற மாதிரி ஒரு கிள்ளு வரும். இல்லை அப்படின்னா தண்ணி எடுத்து மேலே என்ன செய்யலாம், தலைகீழ நின்னாலும் பைபிள் படித்தா தான் சாப்பாடு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற 3 பிள்ளைகளையும் ரொம்ப அழகா வரும். எந்தாப்பா சாப்பிடுப்பா, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சா, நீ யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே இரு, அம்மா ஊட்டிடுறேன், நான் ஊட்டிடுறேன். அவங்கள பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்றியா, இன்னைக்கு கர்த்தர் உன் கூட பேசினாரா, இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட கிரியை செஞ்சாரா, இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய பெற்றோர்களால் முடியலை. ஏன்னா நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது. ஏன் பிரச்சனையை பார்க்கறதா, இத பிரச்சனையை பார்க்கறதா? சோத்திரம், நீ என்னமோ பண்ணி தொலை. வாலிப பிள்ளைங்க, படிக்கிறவங்க, திருமணம் ஆகாதவங்க, திருமணம் பண்ணவங்க, ஜஸ்ட் கவனிங்க. என்னை குறித்து பரலோகம் பெரிய திட்டம் வைத்திருக்கிறது. இன்னைக்கு நான் பூவா இருப்பேன், இன்னைக்கு நான் பிஞ்சா இருப்பேன். ஆனா இந்த பிஞ்சு தான், இந்த பூ தான் ஒரு சீசன் வரும் பொழுது இந்த தேசத்துக்கு கொத்து கொத்தா, கொலையா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை கர்த்தர் வரப்போகிற நாட்கள்ல உன் மகிமையை திரும்பி வர செய்ய போகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பிஞ்சு என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த பிஞ்சு கீழே விழுந்துடக்கூடாது. தமிழ் தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் பிஞ்சிலேயே, அது என்ன கான்செப்ட் தெரியல, பிஞ்சிலேயே பழுதுருச்சான். செக் பண்ணுங்க. மறுபடியும் சொல்ல, 4 காரியம். திராட்சை தோட்டம் என்பது சும்மா இல்ல. என் குடும்பம் ஒரு திராட்சை தோட்டம். என் குடும்பத்தில் எப்பயுமே ஆடல் பாடல் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். குடும்பமா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? குடும்பமா ஜோமணி எவ்வளவு நாள் ஆச்சு? குடும்பமா சர்ச்சைக்கு வந்து இதுல எங்க வாசர்? திங்க் பண்ணி பாருங்க. என் ஸ்பிரிச்சுவல் லைஃப், என் ஆவிக்குரிய வாழ்க்கை, சில குள்ள நரிகள் என்னை ஜெபிக்க விடாம, என்னை ஆராதிக்க விடாம, என்னை ஆண்டவரை தேட விடாம இன்னைக்கும் என் திராட்சை தோட்டத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. என் செப வாழ்க்கையை, என் பரிசுத்த வாழ்க்கையை விபச்சாரத்தினால, இச்சையினால, உலக பிரகாரமான ஆசையினால என் திராட்சை தோட்டத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது. நவம்பர் மாசம் 1ஆம் தேதி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். குள்ள நரியை நீ பிடி, அவன் வெறுமையாக்கி போட்டது, அவன் கெடுத்து போட்ட மகிமையை இந்த மாதம் நீ பிடிச்சேன்னா உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சும்மா ஆசீர்வாதம் வராதுங்க, சும்மா மகிமை திரும்பி வராதுங்க. கவனிங்க, சும்மா மகிமை திரும்பி வராது. சும்மா அவன் பேரை கர்த்தர் உயர்த்தப்பட மாட்டார். நீ பிஞ்சிலே கீழே விழுந்துட்டேன்னா, நீ பூலே கீழே விழுந்துச்சேன்னா இன்னும் 1 வருஷம் காத்திருக்கணும். 24 வருஷம் மாங்காய் சீசன் இல்லை, வருஷத்துக்கு ஒரு முறை தான். அந்த ஏப்ரல் மே மாசம் தான் மாங்காய் சீசன். ஒரு டைம் அந்த பூ கீழே விழுந்துச்சுன்னா அடுத்த ஆசீர்வாதத்துக்கு மறுபடியும் எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? அதனால தான் 40 நாள் போக வேண்டியதே எத்தனை வருஷம் போனாங்களா?
40 வருஷம். எகிப்துல இருந்து கானானுக்கு போக வேண்டிய 40 நாள். 40 வருஷம் போனதுக்கு காரணம் என்னதுன்னா, அப்பதான் பூ பிஞ்சு வந்திருக்கோம். உடனே உலகத்தை பார்ப்பாங்க, பூவும் பிஞ்சு கீழே விழுந்துடும். ஏன் ஆசீர்வாதம் தூரமாகுது? ஏன் ஆசீர்வாதம் தாமதிக்குது? ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், ஏன் தாமதிக்குது? ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல? ஏன் சபைக்கு வந்தோம் இன்னும் நன்மை நடக்கல? ஏதோ 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 இந்த சரீரத்தை, என் குடும்பத்தை, என் ஸ்பிரிச்சுவல் லைஃபை, என் பிள்ளைங்க லைஃபை ஏதோ சில குழி நரிகள் கெடுத்து கொண்டு இருக்கிறது. அதை பிடிங்க, அதை பிடிங்க, அதை பிடிச்சு அடிச்சு வெளியே துரத்துங்க. கொத்து கொத்தா காக்கிற அளவுக்கு உங்க மகிமை திரும்பி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்றேன், சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தோத்திரம் சோத்திரம் பூவிலே விழுந்துடக்கூடாது. கவனிங்க கவனிங்க, படிக்கிற பிள்ளைங்க எந்திரிச்சு நில்லுங்க, படிக்கிற பிள்ளைங்க, திருமணமாகாத பிள்ளைங்க எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க சீக்கிரம். பிரைஸ் காட். திருமணமாகாதவங்க, திருமணமாகாதவங்க பிரைஸ் காட். நான் சொல்றேன், உங்க லைஃபை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உங்க லைஃபை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. பூலே நீங்க விழுந்துடக்கூடாது, பிஞ்சிலே நீங்க விழுந்துடக்கூடாது. நீங்க கொத்து கொத்தா கொலை கொலையா இந்த தேசத்திற்கு காய்க்கணும். உன் வீட்டுக்கு எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? இதுல மேக்சிமம் நிக்கிற எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது வயிற்றுல இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வயிற்றுல இருக்கும் பொழுது ஒருவேளை உங்க அம்மா அப்பா ஆண்டவரை ஏற்று, உங்க வயிற்றுல இருக்கும் பொழுது உங்க அம்மா எத்தனை கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. ஒருவேளை அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாலும் இப்ப நீங்க காலேஜ் போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளவு கண்ணீர் வடிப்பாங்க. காரணம், என் பிள்ளை பூவை போல இருக்குது, என் பிள்ளை சோத்திரம் ஒரு பிஞ்சியா இருக்குது. சொல்றேன், உங்க அழைப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, உங்க அழைப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கவனிங்க கவனிங்க, உன் லைஃப் சாதாரணமானதல்ல. நீ கொலை கொலையா கொத்து கொத்தா தேவனுக்காய் காத்திருக்கணும். இந்த தேசத்துல கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொலை கொலையா கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் உன் பேரை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உன் லைஃப்ல எந்த இடத்துல நரிக்கு இடம் கொடுத்துட கூடாது. அது எந்த ரீதியிலே வரும். ஆதாம் ஏவாள்கிட்டே வந்துச்சு. யார்கிட்ட வந்துச்சு? நம்ம வாரத்தில் எத்தனை நாள் சர்ச்சுக்கு வர்றோம்? ஒரு நாள். ஆதாம் ஏவாள் டெய்லி சர்ச்சுக்கு வந்தாங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆண்டவர் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியாப்பா? ஆண்டவர் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கியா? டெய்லி பார்த்தாங்க. யாரு? ஆதாம் ஏவாள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்குமா? இல்ல, ஆனா டெய்லி கேட்டாங்க. டெய்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, டெய்லி ஆண்டவரை பார்த்து, டெய்லி சர்ச்சுக்கு வந்த அவர்களையே பூவையும் பிஞ்சையும் கெடுத்து கனி கொடுக்க வேண்டியவங்களை நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த அவங்களை வெளியே கொண்டு வந்தான்னா ஏமாத்திரம். இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். என்னைக்காவது 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணியிருக்கோமா? நிக்கிறவங்ககிட்ட தான் முதல்ல கேட்கிறேன், ஏன்டா இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தோம்? இப்படி எழுப்பி விட்டு மானத்தை வாங்குறாரு. உங்க மானத்தை நான் வாங்கலைன்னா 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டிருக்கோமா? கோபத்தில் ஒரு நேரம் 2 நேரம் வீராப்புல எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் திட்டினா உடனே எது மேலதான் வீராப்புல. அதுவும் 2 நேரம் தான். 3ஆவது நேரம் என்ன செஞ்சிடும்? அம்மா அங்கிட்டு போன உடனே ஸ்நாக்ஸ் பெட்டியை போய் என்ன செய்யும்? 40 நாள் ஃபாஸ்டிங். அப்பம் புசிக்கல, தண்ணி குடிக்கல, 40 நாள் ஃபாஸ்டிங். பிரேயர் முடிச்சிட்டு வல்லமை இறங்கும், மகிமை வரும்னு பார்த்தா முன்னாடி யார் தான் வர்றது? என்னை பார் யோகம் வரும்னு முன்னாடி நின்று அவரை உப்பருகையின் மேல கூட்டு போனானா? யார? இயேசு கிறிஸ்து அங்க கூட்டு போயிருக்கான். மலைக்கு மேல இயேசு என்ன செஞ்சானா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கூட்டம் பைபிள்ல தான் சொல்லும். அங்க கூட்டு போனானா, இங்க கூட்டு போனானா, சர்ச்சில் போய் தூக்கி போயிட்டு நீ இங்க இருந்து கீழே விழும், அங்க இருந்து டைரக்டா மலைக்கு கூட்டு போய் மலையில போய் வச்சுட்டு நீ இங்க இருந்து என் காலை என்ன செய்யும்? 40 நாள் ஃபாஸ்டிங் போட்ட இயேசுவையே சொலவுல ஓட்டு படைக்கிறதுக்கு சுத்தி சுத்தி வர்றாருன்னா, பாஸ்டர் நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் எப்படி பாஸ்டர் ஃபாஸ்டிங் இருக்க முடியும்? எனக்கு அல்சர் இருக்குது பாஸ்டர்.
அல்சர் ஆகுது, பல்சர் ஆகுது. நீங்க நிக்கிறவங்க எல்லாம் பூ பிஞ்சி உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறா. இங்க நிக்கிற நீங்க ஒவ்வொருவரும் உங்க வீட்டுக்கு, உங்க தேசத்துக்கு, இந்த சபைக்கு, இந்த பட்டணத்துக்கு கொலை கொலையாய் கொத்து கொத்தாய் காய்ப்பது. கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. என் சந்ததியை கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. கீழே உட்கார்ந்து இருக்கிற தகப்பன்மார், தாய்மார்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தை எந்த நரி, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை எந்த நரி எது கெடுக்குதுன்னு பாருங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, அதை இன்னைக்கு பிடிங்க. 10 மாசம் வெறுமையானீங்க, 10 மாசம் அவன் கெடுத்து போட்டார்ல, அதெல்லாம் இந்த மாதம் கர்த்தர் மகிமை திரும்பி வருகிறது போல உனக்கும் உன் சந்ததிக்கும் அந்த மகிமையை திரும்பி வர செய்ய போகிறான். எல்லாரும் எழுந்து நின்று கண்ணை மூடி கொஞ்ச நேரம் சோத்திரம் செலுத்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், மகிமை திரும்பி வரப்போகிறது. ஹல்லேலூயா. வெறுமையாக்கினவன்